வணக்கம். பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நண்பா நண்பீஸ். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற வரிகளோடு தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் 2வது மதுரை மாநில மாநாட்டிற்கு அறிக்கையின் மூலம் அழைப்பினை விடுத்துள்ளார். மேலும் அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட அரசியல் பயணத்தில் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டி வருகிறோம். இடையில எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாத்தையும் மக்கள் சக்தியோட, அதாவது உங்கள் ஆதரவால், கடவுளோட அருளால் கடந்து வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் நம்மளோட ஆதரவு மிக அதிகமாக இருக்குது அப்படின்றத அவர் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம முழு வீச்சில் தயாராகிட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் நம்மளோட 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21/8/25 வியாழக்கிழமை மதுரையில் பாரபத்தியில் நம்ம நடத்த இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். முத்தமிழையும் சங்கம் வச்சு வளர்த்த மதுரையில் நம்ம கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக பொருளை அவங்கள வென்று தமிழ்நாட்டு மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நம்மளோட குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்கிறது தான் இந்த மாநாடு. அதனால தான் வையமல்ல நடக்கிற இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன் வச்சு நடக்க இருக்குதுன்னு உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னும், மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராகவும், மாற்று சக்தி நாம் என்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார். இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான அறிக்கையின் மூலமாக நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் தாவேகா தொண்டர்களுக்கு 2வது மதுரை மாநில மாநாட்டிற்கு அறிக்கையின் மூலம் அழைப்பினை விடுத்திருக்கிறார். இது போன்ற தமிழக வெற்றி கழகத்தின் லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்டுக்கு நம்மளோட பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. நன்றி.